மீன் குடலை எடுத்தாச்சு. உப்பு போட்டு நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம். உப்பு போட்டு இப்படி நல்லா அலாசணும். இப்படி இப்படி போட்டு தேய்க்கணும். அப்போ தான் இந்த அசுலாம் வரும். நல்லா மீன் விலையேன்னு ஆகணும். இந்த மாதிரி சேர்த்தா செதை நல்லா வந்துடும். இப்படி வந்துடணும். மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். பாரு வெறும் எண்ணெயாட்டம் வருது பாரு. 4-5 ஆயிரம் கழுவு வேணும். கருந்தண்ணி வேற கழுவு வேணும். குழம்பு குழம்பு லேசாக இப்படி தேய்ச்சிக்கலாம். நல்லா இப்படி கழுவிக்கணும். இன்னும் கொஞ்சம் வெள்ளையன்றது வரும். இப்படி குழம்பு விட்டு இப்படி அலாசினா விலையே ஆகி போயிருதா. இந்த கொக்கு மீன் சுத்தம் பண்ணுறது தான் கொஞ்சம் வேலை அதிகம். மீன் சுத்தம் பண்ணியாச்சு. சட்டி அடுப்பு மேலே வைக்கலாம். 1 கிலோ மீனுக்கு வரமிளகாய் 15 காய் போட்டுக்கலாம். ஒரு ரவுண்டு உப்பு போட்டால் மிளகாய் ஒரு நாய்க்கு நல்ல பொடியாகும். கருப்பெல்லாம் இருந்தாலும் ஒரு பிடிச்சி பிடி. கருப்பெல்லாம் இருந்தாலும் நல்லா பொரிஞ்சு போச்சு. எடுத்துக்கலாம். ஒரு பூன் மிளகு பொரிச்சு எடுத்துக்கலாம். மிளகை பொரிச்சு எடுத்துக்கலாம். மிளகாய் வெடிச்சு இந்த மிளகு வெடிச்சு போச்சு. எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே இருந்தால் கறி போயிடும். வறுத்து வச்சதை அரைச்சி எடுத்துக்கலாம். போயிட்டாங்களா தண்ணி தேய்ச்சி தேய்ச்சி அரைச்சிக்கலாம். வறுக்கிறதா அம்மிக்கல் அரிக்கல் அப்பா கொத்தும் இல்லை. போதுமான உப்பு வச்சு அரைச்சிக்கலாம். நல்லா மஞ்சள் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். கையை நச்சுக்காய் அதுக்குள்ள விட்டு நறுக்கி வச்ச இஞ்சி ஒரு பிடிச்சி பிடி அரைச்சி எடுத்துக்கலாம். எது
நெவு நெவுன்னு அரைக்கணும். நல்லா நெவு நெவுன்னு மஞ்சள் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் 10 காய். ஒரு பானை சேர்த்துக்கு ஒரே அரிசி தான் பதம். சின்ன வெங்காயம் மஞ்சள் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டு 30 பல்லு. வெங்காயம் மஞ்சள் வச்சு வதச்சிக்கலாம். பூண்டு மஞ்சள் தூள் 1 ஸ்பூனு போட்டு குறைச்சிக்கலாம். இதுக்கு மேலே கொக்கு மீனை போட்டு பறிச்சிக்கலாம். போட்டு நல்லா பறிச்சு எடுத்துக்கணும். எல்லா மீன்லேயும் மசாலா பொடி நல்லா ஒட்ட வேணும். நல்லா கலந்துக்கிடுச்சு. 1 ஸ்பூன் சோள மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டு நல்லா பரட்டிக்கலாம். நல்லா பரட்டியாச்சு. கொஞ்ச நேரம் உணர வைக்கலாம். நல்லா உணர்ந்துக்கிடுச்சு. எண்ணெய் காஞ்சி போச்சு. மறுபடியும் பொரிச்சு எடுத்துக்கலாம். வெந்து போச்சு, எடுங்க. சரி. கொக்கு மீனை திளிப்பு போடக்கூடாது. அப்படியே தள்ளிட்டு போகணும். திளிப்பு போட்டால் குழம்பு போயிடும். அப்படியே தள்ளிக்க வேண்டியதுதான். கொக்கு மீன் வறுவல் ரெடி. வாங்க சாப்பிடலாம். வாங்க பாப்பா. இப்படியா ஒடிய தம்பி? இந்த சாமி சாப்பிடு கண்ணே. வாய் சாப்பிடு வாய். எப்படி தம்பிக்குது? சூப்பராக இருக்குதா? சூப்பராக இருக்குதா? எனக்கு சூப்பராக இருக்குதா? சரி, நல்லா இருக்குது. நல்லா இருக்குதா? அருமையாக இருக்குது. நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிடலாம். நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நம்ம பிள்ளைகள் விரும்பி சாப்பிடு. அருமையாக இருக்குதுங்க. இந்த மீனை பொரிச்சு கொடுத்தா அப்படியே சாப்பிட்லாம். கொக்கு மீன் திங்கிறது நம்ம நல்லது குழந்தைகளுக்கு. முள் எடுக்க தேவையே இல்லை.
நீங்களும் இந்த மாதிரி வாங்கி செஞ்சு குழந்தை குட்டியும் நல்லா விரும்பி சாப்பிடு. செஞ்சு பார்த்து சொல்லுங்க.